வணக்கம். நம்ம இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட ஃபார்ம் தான் வந்திருக்கோம். நம்ம அண்ணன் ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரம இதெல்லாம் வச்சிருக்காப்புல. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஃபுல்லாமே நல்ல தரமான வளர்ப்பு குட்டி சண்டைக்கடாய் குட்டி ஃபுல்லாமே வளர்த்துட்டு இருக்காப்புல. அதான் அண்ணன் எப்படி வளர்க்காப்புல, நம்ம ஃபார்மில் ஒரு மெத்தடில் வளர்ப்போம், அண்ணன் எப்படி வளர்க்காப்புலன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு அண்ணன் குட்டி ஃபுல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளாயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன வெரைட்டி சொல்லுதாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்ப்போவாங்க. நான் இந்த 1 2 அண்ணா 1 3 இப்போ 3 கிடா நேற்று முந்தானத்து வச்சுல 4 கிடாய்னா வந்து சண்டைக்கு வேலை தீராம கிடக்கு. இப்போ அது என்ன ரேட்னு சொல்றீங்க? இது இந்த 2 குட்டி இதா இது நான் ஒரு 32 ரூபா சொல்லுவேன். இது வந்து படப்பு போட்டுக்கலாம், கொம்பு லைட்டாக நெரிச்சு இருக்கனால. இது இந்த 2வது நிற்கிது இது அது ஒரு 30 ரூபா சொல்லுவேன். 30 ரூபா. காலையில் 1/2 கிலோ அடல் தீவனம், 100 கிராம் பச்சை அரிசி ரேஷன் அரிசி, வேற என்ன 100 கிராம் வந்து பருத்தி கொட்டை, தனி பருத்தி கொட்டை, 100 கிராம் இந்த மில்க் மோர் குச்சி புண்ணாக்கு. குட்டிக்கு சராசரி அது 800 கிராம் போடுவேன். குச்சி புண்ணாக்கு எந்த பிராண்ட் வாங்குவீங்க? இது கோத்ரேஜ் மில்க் மோர். கோத்ரேஜ் மில்க் மோர்னா 100 கிராம் தான் போட்டேன். வாங்கிட்டு வந்த புதுசில் மாதம் 3000 தான் ஆச்சு எனக்கு. பொருட்டு விட்டுட்டேன். இப்போ முதல்ல 3000 இருந்தது, இப்போ மாதம் 3000, 3500 3 குட்டி அரிசி பொங்கு, 3 குட்டி அரிசி பொங்கி 2 பங்கு இந்த குட்டிகளுக்கு, பெரிய குட்டிகளுக்கு 1 பங்கு இந்த குட்டிகளுக்கு. 5 மாதம் இப்போ ஒரு 8 மாதம் ஆகுதுன்னு வைங்களேன். 8ஆம் மாதம் 8 9 10 11 12 இப்பவுமே 3 மாதம் 3.5 மாதம் ஆகுதுல, 8 மாதம் ஆகுது பைக்கலாம். எப்படி இது ஒரு வருஷம் 13 மாதம் இருக்கும் குட்டி. நீங்கள் வளர்த்து 9 மாதம் இருக்குமோ? நான் 8.5 மாதம் ஆகுது. 8.5 மாதம் ஆகுது. ஆனால் வரையில என்ன பிள்ளைங்கலாம் கொம்பு வந்துருந்துச்சு. ஆனால் குட்டி எல்லாமே நிமிந்த குட்டியாக இருந்துச்சு. ஏன்னா முதல்ல 3 குட்டி இந்த 3 10 ரூபா மதிப்பில் வாங்கினேன், அது 2 9 ரூபா மதிப்பில் வாங்கினேன். 44 கரையும் 500 ரூபா ஆட்டாடை, 500 ரூபா தர. இப்போ அண்ணன் என்ன சொல்லுறாருன்னு பார்த்தீங்கன்னா குட்டி வாங்கி கரெக்டாக நம்ம ஒரு 4 மாதம் தரத்தில் வந்து குட்டியை வாங்கினேன் அப்படிங்காப்புல. அதை என்ன தரத்துக்கு வாங்கினா பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. அதாவது குட்டி மதிப்பு வந்து கரெக்டாக குட்டியாக இருக்கும் போதே 10,000 ரூபா மதிப்பில் வாங்கியிருக்காப்புல அண்ணன். வளர்ப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு 15 மாதம் வளர்த்துருக்காப்புல. அதாவது 1 வருஷம் 3 மாதம் வளர்த்துருக்காப்புல. சரி செங்கடாவும் நடக்கலாம்னா? ஆமாம், செங்கடா நடக்கும். நான் அவனுக்கு சொல்லிட்டேன், இந்த மாதிரி வீடியோ போடுவேன். உங்கள் குட்டி செங்கடா தான் 2 செங்கடா தான் ரேட்டு வைக்கிறீங்களோ? ஆமாம், 2 செங்கடா இருக்கு. சுல்தானா? சுல்தான் கொம்பு ஒரு ஆட்டை வருவனே, கொம்பு எப்படி வச்சிருக்கு பாருங்க. கேரளா பேர்ல நீங்களா? ஆமாம், எல்லாத்துக்கும் பேர் தான் இல்லை இது. ஆமாம், இது அது ராமர்லட்சுமி, அது மேலப்பாளையத்தில் நல்ல குட்டி, அது அழுக்கு, வேறு என்னது பானு தர்ஷினி, அது பேர் பையன். மூணு குட்டி அரிசி பொங்கு, 3 குட்டி அரிசி பொங்கி 2 பங்கு இந்த குட்டிகளுக்கு, பெரிய குட்டிகளுக்கு 1 பங்கு இந்த குட்டிகளுக்கு போட்டு விட்டுட்டு என்ன செய்யணும், கோதுமை தொட்டு கடலை புண்ணாக்கு போட்டு 1 வாளி தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப கடலை புண்ணாக்கும் எவ்வளோ போடுங்க? டெய்லி நான் 1 கிலோ தான் போடுவோம். ஒரு கிலோ 2 மொத்தத்தில் எல்லா குட்டியுமே சேர்த்து 1 கிலோ தான் போடுவோம். அதான் கடலை புண்ணாக்கு 1 கிலோ, இது கடலை புண்ணாக்குலாம் 1 கிலோ கிடையாது. இன்னும் இவ்வளோ கண்ணா ஒரு சராசரியாக ஒரு என்ன 1/2 கிலோ தான் போடுவேன். 15 குட்டியுமே 1/2 கிலோ தான். அதுக்கு மேலே மாதம் நீங்கள் இப்போ தண்ணி வந்து டப்ஸ் ஃபுல்லாக வைக்கணுமா, இல்லை 1/2 டப்ஸ் தான் கஞ்சி தண்ணி வைக்கக்கூடாது? மொத்தத்துல 1/2 டப்ஸ் தான் கஞ்சும் தண்ணியுமா. ஏன் ரொம்ப தண்ணி குடிக்காது. எல்லாம் அந்த நல்ல வளர்ந்த கொட்டிக்கினாலுமே எப்படினாலும் இப்படி தான் அண்ணன் 1 கிலோ தான். ஆமாம், இது சின்ன குட்டிகளுக்கு வந்து குறைச்சி வைக்கணும். நான் சின்ன குட்டிலாம் ஆரம்பத்தில் வெறும் 100 கிராம் தான் போட்டேன். வாங்கிட்டு வந்த புதுசில் மாதம் 3000 ரூபா தான் ஆச்சு எனக்கு. ஒரு மூட்டை அடர்த்தியான எடுப்பேன், கோதுமை தொட்டு கடலை புண்ணாக்கு, குச்சி புண்ணாக்கு. குச்சி புண்ணாக்குலாம் தனியாக எடுக்க மாட்டேன். வேற என்ன லிவர் டானிக் மெயினாக ஊற்றிடுவேன், புரோட்டான் தான். இதுக்கு மாதம் 1 லிட்டர் ஊற்றுவேன். இப்போ முதல்ல 3000 இருந்தது, இப்போ மாதம் 3000, 10,500. 10,500. ஏன்னா அப்போ சின்ன குட்டியிலையா இருந்துச்சு. நான் இது வாங்கி 15 மாதம் ஆகுது. 15 மாதம் அடிப்படியாக கூட்டிட்டு 1.5 மூட்டை ஆச்சு, அடுத்தால 2 மூட்டை ஆச்சு, 2.5 மூட்டை மழை காலத்தில் 2.5 மூட்டை போட்டேன். இப்போ 3 மூட்டை போட்டிருக்கேன். இப்போ 4 மூட்டை குச்சி புண்ணாக்கு இருக்குது. இன்னும் 40 நாளுக்கு தான் இருக்குது. நான் அடுத்தால குச்சி ஊற்றி வாங்க அடி கொம்பு தடத்தை பற்றிடலாம். நான் இந்த 1 2 அண்ணா 1 3 இப்போ 3 கிடா நேற்று முந்தானத்து வச்சுல 4 கிடாய்னா வந்து சண்டைக்கு வேலை தீராம கிடக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் ஃபுல்லாமே பொட்டுக்குட்டி ப்ரீடு தான் கிடக்கு. பொட்டுக்குட்டி ப்ரீடும் கிடக்கு, மயிலம்பாடி ப்ரீடும் கிடக்கு.
ஃபுல்லாமே பக்ரீத்து கடை ஏற்ற குட்டி, பக்ரீத்து, கோயில் ஃபங்க்ஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லாமே எங்கள் அண்ணன்ட்ட குட்டி வாங்கிட்டு போகலாம். அண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்து தருவாப்பில். அண்ணன் ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேர்மாதேவி. திருநெல்வேலியிலேருந்து நம்ம திருநெல்வேலியில் சேர்மாதேவி வந்து கேட்டிங்கன்னா அண்ணன் ஃபோன் அடிச்சிங்கன்னா போதும், அண்ணன் வந்துடுவாப்பில். அண்ணன் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கேன். இப்போமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குட்டிக்கிட்ட பக்ரீத்துக்கு புக் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். பக்ரீத்துக்கு புக் பண்ணிட்டு ஒரு 2-3 மாதத்துக்கான இறங்கி சேர்த்து அமௌண்ட் பே பண்ணிட்டு போயிட்டாங்களாம். கரெக்டாக பக்ரீத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் வந்து பிடிச்சிருவாங்க. அப்படி 1 மாதம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிடுவாங்க. குட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மேய்ச்சல் கிடையாது, ஃபுல்லாமே அடர்த்தின்னு தான். அதனால் பார்த்தீங்கன்னா கறி ஃபுல்லாமே ஜம்முன்னு சாப்பிட நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேறு எதுவும் குட்டியை பற்றி டவுட் இருந்தால் நான் இந்த கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே கேட்டுக்கிடுங்க.